இல்லை இல்லை செந்தில்வேல் நீங்கள் சொல்கிறது நடந்த நிகழ்வை சொல்கிறீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் அரசு அந்த 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு பாதுகாப்பதற்கு இப்போதும் அந்த அரசு நீடிப்பதில் பல்வேறு விதமான சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சி.வி. சண்முகம் குழுவினர் ஆதரவு தெரிவித்திருப்பது அரசியல் சட்டமைப்பு ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்களுக்கு பதவி வழங்குவதும் போன்ற பிரச்சனை இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஏற்கனவே அவர்கள் திமுக கூட்டணியோடு தொடர்கிறோம், நாங்கள் இந்த ஆட்சியை விமர்சிப்போம் என்று பல பிரச்சனைகளை அதற்குள்ளே விமர்சிச்சுட்டாங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையை, அந்த ஜோதிடர் பிரச்சனைகளையும் விமர்சிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், அவருக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அதை முதல்ல திமுக கூட்டணியில் உள்ளவங்க வந்தால் அந்த மதவாத பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை நாங்கள் ஓரளவு நியாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுவிட்டு மற்றொரு தடவை அவர் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 5 ஆண்டு நீடிக்கணும் அரசு அப்படிங்கிறதுல திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் அந்த பெரிய அளவில் அதில் விமர்சனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதனால தான் இந்த முயற்சிகள் முதல்ல எங்கேயும் அங்கேயும் சரி சார் இவ்வளோலாம் இருக்குது சார். நீங்கள் மற்றவர்கள் மாதிரியா விஜய்? தூய சக்தி சார். சார் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவர் நீங்க நினைக்கிறீங்க? எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில் ஒட்டிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்களா? நீங்க ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறவரா அவரு? அப்படி இல்ல சார். அவர் பதவியை துச்சமான மதிப்பவர். பதவியை ரிசைன் பண்ணிட்டு மக்களை சந்திங்க. எனக்கு பெரும்பான்மை இல்லைங்க, நான் எந்த கட்சியை தீய சக்தி என்று விமர்சித்தனோ அந்த தீய சக்தி என்று என்னால் விமர்சிக்கப்பட்ட கட்சியினுடைய கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. நான் யாரை மற்றும் சிலர் ஊழல் சக்தி என்று சொன்னேனோ அவர்களுடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை. இவர்களுக்கு மாற்று என்று சொல்லித்தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மை கிடைக்காம நான் ஆட்சி அமைக்க விரும்பல. எனக்கு அப்படி அந்த நாற்காலியில ஒட்டிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நீங்க வேற யாராவது ஆட்சி அமைக்கணும் அமைங்க, இல்ல நான் ரிசைன் பண்றேன், மக்களை சந்திப்போம், மக்களை எனக்கு பெரும்பான்மையை தாருங்கள்னு கேளுங்க. அதை தவிர்க்கிறதுக்காக அவர் இந்த முயற்சி மேற்கொண்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான கேள்வியோ, அப்ப நீங்களும் தூய சக்தின்னு நீங்க சொல்லிக்காதீங்க சார். நீங்க நான் என்ன சொல்றேன், எல்லா அரசியல்வாதி செய்யற மாதிரி தான் நானும் செய்வேன். ஆனா எல்லாரும் என்னைய பாராட்டணும். ஒரு தூய சக்தியாவதுக்கு முயற்சி நான் ஊழல் கட்சியோட கூட்டணி வைப்பேன், ஆனா என்னைய ஊழல்வாதின்னு சொல்லக்கூடாதுன்னா இது ஏதாவது ஒண்ணுத்துக்கு வாங்க நீங்க. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா இந்த பெரும்பான்மை கிடைக்காதவன நேர தேர்தலை சந்திக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அதை தவிர்க்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமானது, இந்த பல்வேறு வதந்திகள் பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட பிறகும் இப்போதும் இன்றும் அந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து விஜய் முதலமைச்சர் பொறுப்பேற்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன. ஆளுநர் மாளிகையிலேயே அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாஷ்யம் என்ற கட்டுமான நிறுவனம் இது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டது என்று ஆதவ அர்ஜுனாவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்பு அந்த ஆட்சி வைப்பதற்கு முன்பு அந்த 5 நாட்கள் இழுத்தடிப்பதற்கான காரணமும் திருமாவளவன் 2 நாட்கள் தாமதித்ததற்கான காரணமும் திமுகவும் அதிமுகவும் இணைவதற்கான முயற்சி நடந்ததுதான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சி.வி. சண்முகமும் பிரிந்தவுடன் அந்த குற்றச்சாட்டை வைத்தார். உங்களுக்கு அதை பற்றி ஒரு முழுமையான விவரங்கள் தெரியும். பல விவாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நீங்களும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இறுதியா என்ன சொல்றீங்க, நடந்ததா இல்லையா? சார் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து விஜயை முதலமைச்சர் ஆக்காமல் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களையோ முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள் வைங்க, அப்படி வச்சுப்போம். என்னங்க அநியாயம் இது? இப்படி பண்ணலாமா? திமுக அதிமுகவும் சேர்றதா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்க யாரு ஏன் தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்னு சேர்றதுக்கு கொந்தளிக்கவே மாட்டேங்கிறாங்க? என்னோட கேள்வி, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி நடந்திருப்பது தவறு. முடிச்சிடறேன் சார். என்ன சார் சொல்லுங்க. திமுகவும் அதிமுகவும் இணைந்து தாவேக்கா அல்லாத ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்கள் என்பது மிகப்பெரிய பிழை, தவறு என்று சொல்பவர்கள் அதே நியாயத்தை விஜய்க்கும் பொருத்தணுமா இல்லையா? எனக்கு அது மட்டும் தான் கேள்வி. அதையும் விமர்சிக்கிறாங்களே, தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணும்ல சார். அதிமுக திமுக மட்டும் தான் எதிரியா, தாவேக்காவுக்கு நண்பனா? இல்ல, அதிமுக ஒரு பிரிவு தானே, இபிஎஸ் இணையலே. இப்போ நீங்க ரொம்ப காலம் இல்ல சார், அப்ப ஒரு பிரிவு. ஓ ரைட், அப்ப நான் இப்படி வர்றேன். சரி சார், சூப்பர், நான் அப்ப இப்படி வர்றேன். அப்ப திமுக நாளைக்கே தாவேக்காவிலிருந்து ஒரு பிரிவை பிரிச்சு ஒரு 40 எம்எல்ஏக்களை கூட்டி ஆட்சி அமைச்சா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? திமுக பிளவு ஏற்பட்டது விட்டுருவாங்க. நீங்க
இல்ல சார், திமுக இல்ல, நான் சொல்றது தாவேக்கால ஒரு பிளவு ஏற்படுது. ஒரு 40 எம்எல்ஏ தூக்கிடுச்சு திமுக வைங்க ஒரு வாதத்துக்கு. ஒரு 40-50 எம்எல்ஏ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே சார்? ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்க. ஒரு நிமிடம் இல்ல, ஒரு நிமிடம் எனக்கு ஒரு நிமிடம் மட்டும் மன்னிக்கணும். ஒரு நிமிடம் இடம் இருக்காம கொடுங்க. என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார்? திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்திருந்தால் அது தவறு என்று சொல்பவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனா அவங்க கையோட எதையும் சொல்லணும்னா தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணுங்கிறேன். திமுகவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி ஒரு முயற்சி நடந்ததை தவறுன்னு சொல்ற ஆதவர்ஜுனா அதே அதிமுகவுடைய ஆதரவை தானே வாங்குறாரு, அதே அமமுகவுடைய ஆதரவை தானே வாங்குறாரு. என்ன சார் எனக்கு லாஜிக்கே புரியல சார். அப்போ ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருக்குதா தாவேக்காவும் அதிமுகவும் சேரலாம், திமுக அதிமுக மட்டும் சேரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்குதா? அப்படி நீங்க அது தப்புன்னு சொல்றீங்கன்னா இதையும் தப்புன்னு ஒத்துக்குங்கன்னு நான் சொல்றேன். நான் அதை நியாயப்படுத்தல. நான் என்னுடைய ஸ்டாண்ட் ஒண்ணுதான், ஒன்னு ரெண்டும் தப்பு அல்லது ரெண்டும் சரி, அவ்வளவுதானே சார்? இல்ல சார், உங்க பார்வையில ஜெயகாந்தன் சொல்லுவாரு சார் நியாயம் என்பது அந்தந்த நேரத்து தேவைகளை பொறுத்தது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு எப்படியாவது ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவையும் வாங்கிப்பீங்க, திமுக கூட்டணி ஆதரவையும் வாங்கிப்பீங்க. அது உங்களுக்கு நியாயம் என்றால் அதிமுக பார்வையில் அவங்க செஞ்சதும் திமுக பார்வையில் அவங்க செஞ்சதும் அவங்களுக்கு நியாயம் தானே? அவரவர் பார்வையில் அவரவருக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல.